தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரவீந்திரன் சார், நேற்று நான் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். இந்த மோதல் எதை காட்டுகிறது? அதாவது இந்த மோதல் நயனார் நாகேந்திரன் உண்மையிலே அவர் காரணம்னு நான் கருதலை. பட் அவர் கொஞ்சம் பூடம் தெரியாமல் சாமி ஆடிட்டாங்கன்னு நம்ம பகுதியில் சொல்லுவாங்க. அதே மாதிரி யதார்த்த உண்மை என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் எக்ஸஸ் ஆட்டே போயிட்டார். ஒரு பாரத பிரதமர் வாராரு, அதற்கு ஒரு முன்னாள் முதல்வர் அதிமுக இரட்டை தலைமையில் ஒருவராக இருந்தவர், அவரும் டிடிவி தினகரன் அவர் 2 முறை எம்பியாக இருந்தவர், ஒரு இடைத்தேர்தலில் திராவிட கட்சிகளை தோற்கடித்தவர், பிஜேபியை மோசமாக தோல்வியை தழுவ செய்தவர். அவரை ரெண்டு பேருமே பிஎம்ஓக்கு தெரியாமல் இருக்காது. ரெண்டு பேரில் ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு அல்லது வரவேற்கவோ வழி அனுப்பவோ வாய்ப்பை கேட்குறாரு, கிடைக்கல. அதனால் அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. அந்த அறிக்கை விட்ட பிறகும் 2 பேருக்குமே அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படலை. ஓகே, இதில் நயனார் நாகேந்திரன் உள்ளே புகுந்துக்கிட்டு என்கிட்ட கேட்டால் நான் பண்ணியிருப்பேன்னு சொன்னது, நான் தலைவராயிட்டேன், நான் இப்போ ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கேங்கன்னு அவர் காட்டுறது மாதிரி அது பொருள்பட போயிடுச்சு. உண்மை நிலைமை அது இல்லை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க என்டிஏக்குள்ளே. என்டிஏ பொறுத்தவரையில் அதிமுக அரசியலில் சசிகலாவுக்கு எதிராக எவ்வளவு நகர்வுகளை பாஜக செய்து, நம்ம இரவிலே சிம்பலை ப்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன், ப்ரீஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நகர்வுகளையும் பாஜக செய்தது. அதே வேளையில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு துரும்பையாவது பாஜக தூக்கி போட்டிருப்பாங்களா? ஆனால் ஓபிஎஸ் பாஜக ஆளுங்கிற ஒரு பெரிய தோற்றம் தமிழ் மண்ணில் தெளிவாகவே இருந்தது. சரி, 2019க்கு பிறகு வருவோம். 24 நாமினேஷன் தாக்கல். இவர் தேவநாதன் யாதவ் போயிருந்தார், ஜி.கே. வாசன் போயிருந்தார். ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் அழைப்பு இருந்தால் அவங்க ஏன் போகலை? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, மோடி இங்கே பிரச்சாரத்துக்கு வராரு. ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். ராமநாதபுரத்துக்கு மோடி பிரச்சாரத்துக்கு ஏன் இது இல்லை? அடுத்தபடியாக 2019 நம்ம எடுத்துட்டோம்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் 60 எம்பிக்கள். 60 எம்பிக்களில் வெற்றி பெற்றவர் ஒருவர் ரவீந்திரநாத் குமார் தான். அவர் ஏன் மத்திய அமைச்சர் ஆகலை? அப்போ இதற்கு எல்லாமே பின்னணி ஒவ்வொன்றையும் பொருத்தி பார்த்தா தமிழக அரசியல் களத்துக்குள்ள தனி அரசுக்கு தெரியும். சசிகலா கிராக்டவுனுங்கிற புள்ளியில தான் தமிழக அரசியல் டெல்லி பாஜக போகுதுங்கிறத நான் டே 1லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். அதை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு ஒற்றுமணி சசிகலா அம்மையார் அறிக்கை விட்டதும் அவங்க பேரில் ஒரு சிபிஐ எஃப்ஐஆர் விழுது. இந்த மாதிரி சசிகலா அம்மையார் வாய் திறக்கலாம் ஏதாவது ஒன்று விஷயம் வந்துக்கிட்டே தான் அது தமிழ் மண்ணில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் இன்னைக்குள்ள பாஜகவின் நிலைப்பாட்டில் அமித்ஷா ஒரு முடிவு, மோடி ஒரு முடிவு எடுக்கிறாராங்கிற ஒரு தோற்றமும் இதுக்குள்ள அப்படி இருக்குதா? ஏன்னா இப்போ 2 பேரும் ஒன்றாக தானே முடிவெடுப்பாங்க, அது தேர்தல் வியூகத்துக்கான அடிப்படையாக தானே மாறும். இப்போ இந்த தமிழ்நாட்டு சூழலில் அமித்ஷா ஒரு முடிவு, மோடி ஒரு முடிவு எடுக்கிறார், அந்த சந்தேகம் வருது. ஏன்னா மதிப்புக்குரிய ஆடிட்டர் குருமூர்த்தி ஐயா அவர்கள் மோடியே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரமோட் பண்ணவர். இல்லை கணேசன்ஜி முன்னோடி மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ஹச்ராஜா பெரிய ஒரு அறிவி ஜீவியாக இருக்கக்கூடியவர், பாஜக தலைமையில் மிகுந்த தொடர்பு கொண்டவர். பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு முன்னாடி கட்சியில் பெரிய தலைவராக நிரூபித்து 2 சீட்டையும் ஜெயித்து கொடுத்தவர் என்டிஏக்கு. இவங்க 4 பேருமே சசிகலா எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய ஆளுன்னும், வீடு தீப்பெட்டி எறிஞ்சால் சாக்கடை ஜலம்னாலும் அதை பயன்படுத்தணுங்கிறதும் மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்களே சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு ஆணித்தரமாக அடித்து சொன்னேன். அதுதான் இன்னைக்கு வர நடக்குது. இன்னைக்கும் அந்த சிபிஐ ஒரு இது நடக்குதுன்னு சொன்னா இதுக்கு மேலே நம்ம அதை மறைமுகமாக பாஜக இபிஎஸ் ஆதரிக்குதா? அப்போ இபிஎஸ் ஆதரிக்குங்கிறத விட கிராக் டவுன் சசிகலாங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதில் கோட்டை விட்டவர் ஓபிஎஸ். அவர் ரிசைன் பண்ணிட்டாரு சசிகலா தரப்பில் சொல்லி. அதுதான் அவர்கிட்ட உள்ள ஃப்ளா மாதிரி எனக்கு தோணுது. இந்த பிகினிங்ல சொல்றீங்க? பிகினிங்ல இருந்தே இதை கன்சிஸ்டண்டாக நான் சொல்லிட்டு இருக்கிறது என் சகோதரன் தனியரசுக்கு தெரியும், அவர் ஜீவசகாப்தம்னு தெரிஞ்ச ஒரு உண்மைதான். அது இன்னைக்கும் தொடருங்கிறது தான் இந்த எஃப்ஐஆர் விழுந்தது. இந்த இடத்துக்குள்ள நயனார் நாகேந்திரன் எக்ஸசிவாட்டே தன்னோட வார்த்தையை சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒற்றுமைக்காக பாஜக இருக்குன்னு 2 நாளைக்கு முன்னே நயனார் சொல்லும் போதும் நான் சொன்னேன், நயனார் இதை இயல்பாட்டே பெரும்போக்கா சொல்றாரா அல்லது டெல்லியிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி சொல்றாராங்கிறத அடுத்து அவர் சொல்லும் போது தெரியும்னு சொன்னா இன்னைக்கு அதை நயனார் இன்ட்ரீஸ் பண்ணல. எடப்பாடிக்கு எதிராட்டு எதுவும் நம்ம
வார்த்தை விடாண்டாங்கிறதுக்காக ஆன்டி டிஎம்கே ஜாஸ்தி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த சூழ்நிலையில் டிடிவி தினகரன் சொல்கிறது 100க்கு 100 சரியான ஒரு இதுதான். டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து என்டிஏ விட்டு வெளியேறி இருக்காங்கன்னா அவங்க அங்கே புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொன்ன போனால் ஓபிஎஸ் விஷயம் வந்து பொதுமக்கள் நினைச்சதுலேருந்து ரொம்ப மாறுபாடாட்டே இருந்திருக்குது. அவங்கள பொறுத்தளவில் அங்கே இடம் இல்லாமல் போனது மேலே இருந்தே இடம் இல்லைங்கிறது தான் உண்மை. இதில் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார் இல்லைங்க சார். அண்ணாமலை முழுக்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக யார் கைக்கு வரும்ன்றதை நீங்கள் பார்க்க போறீங்கன்னு சொன்னார். அப்போது இந்த இபிஎஸ் ஆதரவுன்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்டும் நயினார் நாகேந்திரன் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா? இதுக்கு பழைய பகையே நயினார் நாகேந்திரன் இப்போ பயன்படுத்துகிறாரா? நயினார் நாகேந்திரன் பழைய பகைலாம் இல்லை. அவர் சில இடங்களில் எக்ஸசிவாக கொஞ்சம் அரசியல் சூழ்நிலை தெரியாமலே பேசிட்டாரு, அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டாரு. அண்ணாமலையை பொறுத்தவரை எடப்பாடியை வீழ்த்தினா தான் அரசியல். எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு அண்ணாமலை உறுதியாக இருக்கிறாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒரு வரையில் 2 வாளுங்கிறது லீடர்ஷிப்புக்கான ஃபைட்டு. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்லாட்டுக்கான ஒரு ஃபைட்டு. அது ஏன்னா டிடிவி ஓபிஎஸ் இதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்லாட்டு. அது பெரிய ஸ்லாட்டுக்கான ஃபைட்டில் அண்ணாமலை 40 வயசு ஆகுது. இப்போ எடப்பாடியை வீழ்த்தினாதான் தான் அந்த இடத்துக்கு வர முடியும்னு உறுதியாக நினச்சி செயல்பட்டார். ரொம்ப கடுமையாக செயல்பட்டு எடப்பாடிக்கும் அவருக்கும் வந்து 5% தான் வித்தியாசம். எடப்பாடியை பல இடங்களில் 3வது போக வச்சுட்டாரு, டெபாசிட் இழக்க வச்சுட்டாரு. ஏன் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன ஒரு கட்சியோட கீழே 4வது இடத்துக்கு தள்ளிட்டாருன்னா அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ளே சாதனை படைச்சார். பட் டெல்லி பாஜக 20% வாக்கு முக்கியம். திமுக காங்கிரஸ் இன்டாக்டாக இருக்கிறாங்க. ஸ்டாலின் வந்து என்னதான் மோடி ஸ்டாலின் அப்பீஸ் பண்ணாலும் காங்கிரஸை கைவிட மாட்டார், காங்கிரஸும் ஸ்டாலினை கைவிட மாட்டாங்க. இணைப்பிரியா ஒன்றுக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ நமக்கும் ஒரு 20% வாக்கு வரும்னு சொல்லும்போது அந்த வாக்குக்காக அண்ணாமலையை மாற்றிட்டாங்க. இந்த பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி எடப்பாடி பாஜக அலையன்ஸ் 2 முறை உடஞ்சது மாதிரி மீண்டும் உடஞ்சிடக்கூடாது, சீட்டு தரால தான் உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணியை சரியாக கொண்டு போகிறதுக்கு தான் அண்ணாமலை அவங்க நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்டிருக்காங்க. அண்ணாமலையை பொறுத்தவரையில் தான் எடுத்த வாக்குக்கு 11.4% வாக்குக்கு 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைன்னு எதிர்பார்க்கிறார். அது இல்லைன்னா அண்ணாமலை அதிரடியான முடிவுகளை கூட தமிழக அரசியல் எடுக்கலாம். சில விஷயங்கள் சொல்லப்படுது இல்லையா? மேற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலை வெர்சஸ் இபிஎஸ் அப்படின்னு இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தவங்க தான் இருக்கணும், அதை நான் இருந்துக்கிறேன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அண்ணாமலை வகுத்ததாகவும் இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜியை தென் மாவட்டங்களுக்குள்ள நயினார் நாகேந்திரன் ஃபாலோ பண்ணுறாரா? முக்குளத்தூர் சமூகத்தில் டிடிவி தினகரனோ அல்லது ஓபிஎஸ்ஓ அல்லது சசிகலாவோ இருக்கிறப்போ நீங்கள் வேண்டாம் அந்த இடத்துல நான் ஃபில்ஃபில் பண்ணுறேன் அப்படின்ற இடத்த நோக்கி நகர்த்துறாரா? இன்னைக்குள்ள ஸ்டாச்சரை பார்க்கணும். இன்னைக்குள்ள ஸ்டாச்சருங்கிறது மேடையில் ஆடுறது எடப்பாடியும் அண்ணாமலையும் தான். ஓரத்தில் வேணா ஆடலாம், பட் பெரிய உயரத்தில் இருந்தவர் 45% ஸ்டாலினுக்கு இணையாக இருந்தவர் ஓபிஎஸ் மறுக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் ராமநாதபுரத்தில் ஒரு சுயேட்சையாக கணிசமான வாக்கு எடுத்த ஒரு லீடர் தான். ரெட்டேலையும் உதயசூரியனையுமே தோக்கடிச்சு காட்டின ஒரே பெரிய ஹீரோவாக இருந்தவர் டிடிவி. இன்னைக்கு அவரோட பொசிஷன் வந்து 2 எம்பி தொகுதியில் நின்று நியர்லி 1% வாக்கு பலங்கிற லெவலில் தான். ஸோ இதுதான் மெயின் ஃபைட்டு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸான எடப்பாடி பழனிசாமியை ஒரு 11.4% வாக்கை நிரூபித்து அவரை 33% இருந்த அவரை தன்னோட திறமையால் 24க்கு பிறகு ஓபிஎஸ் டிடிவிட்டெல்லாம் வரும்னு சொல்கிறதுல இருந்து ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், அதிமுக ஊழல் கட்சி, ஊழலை மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க, மாற்றத்துக்கு நான் தான் தலைவர்னு மோடிக்கு 2 முறை போடாத பிராமண சமுதாயத்தையே மாற்றம்ங்கிறதுக்காக போட வச்சு ஒரு தலைவராக நிற்கக்கூடிய அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் போட்டி. இதில் 20% உள்ளே கொண்டு வந்து அண்ணாமலை 4வது வந்தவரை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி இவரை ஒரு 150 தொகுதிக்குள்ளே 3வது தலைவராங்கிற அச்சத்தில் உள்ளே வந்து இவரையும் தள்ளிட்டார். பட் இது முடியலை. அண்ணாமலையை பொறுத்த அளவில் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் அவரோட அரசியலை பண்ண முடியும். அவர் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு முதல்வர் எடப்பாடின்னு சொன்னாலும் கூட அது வந்து இன்னும் முடியல. அந்த இடத்துல தான் நயினார் நாகேந்திரன் அதே ரோல் எடுக்கிறாரான்னு கேட்குறேன். டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸை பலகீனப்படுத்தி தான் தென் மாவட்டங்களில் தான் அரசியல் பண்ணணும் நயினார் நாகேந்திரன். இல்லை, அது ஓரத்தில் ஆடக்கூடிய ஒரு ஓரத்தில் உள்ள ஆட்டம், 1% ஆட்டம். இது 20%க்கும் 11.4க்குமான ஆட்டம். இவர் பாஜக வரலாற்றிலே பொன்னாரு, தமிழிசை, சிபிஆர் எல்லாத்த விட மேலே ஒரு ரெட்டை இலக்கத்து கட்சியை கொண்டு வந்தவர் 20% உள்ள ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணுறாரு. இவர் வந்து இந்த இடத்துக்குள்ள டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலா தொடர்புடையவங்கன்னு அடித்தது மேலிடம். அவர் அந்த இடத்துக்குள்ளே தான் அடித்தது மாதிரி ஒரு கிளைம் பண்ணனால கம்யூனிட்டிக்குள்ளே அது நாளைக்கு பிரச்சனை வந்துருங்கக்காக இல்லைங்கிறத இது பண்ணி நயினார் சொல்கிறார். நயினார் மேலே எந்த ஃப்ளாவும் கிடையாது.
அந்த எக்ஸசிவா அதை நான் நினைச்சிருந்தா வாங்கி கொடுத்துருப்பேன்னு கிளைம் பண்ணார் இல்லையா, அதுதான் நயனாருக்குள்ள ஃபிளா. அது வந்து நாம சொன்ன ரூட்ல குருமூர்த்தியாலே கருத்தியல்ல தோத்த இடம் 2021 மோடியை பிஎம் கேண்டிடேட்டா சொன்ன குருமூர்த்தியே எங்களுடைய கருத்தியலுக்குள்ள இதுதான் நடக்கும் சொன்னால தோத்த இடம். அது தீப்பற்றி இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது, அது அணையல்ல. அதோட விளைவு தான் சசிகலா தொடர்புடைய எதுக்குமே டெல்லியில் வந்து ஒரு ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறது தெளிவாக இருக்குது. ஆனால் பொது புத்தியில் சசிகலா ஸ்டாலினுக்கு போட்டியாக வராங்க, சசிகலா என்ன வர்றாங்கன்னு அவ்வளவும் ஆதாரம் இல்லாமல் பேசப்படும். கடைசியாக அதில் இன்னைக்கு சிபிஐ ரெய்டு நடக்குது. அது என்ன நயனார் நாயந்திரனா காரணம்? நயனார் நாயந்திரனுக்கு அதுக்கு என்ன இருக்கும்? அப்படி செய்வாரா அவர்? அந்த குடும்பத்தால் வாழ்வு பெற்றவன் நன்றி உணர்வோடு பண்ணு, நன்றி உணர்வோடு அந்த கருத்தை சொல்கிறாரு. இன்னைக்குள்ள ப்ரெஸ் மீட்டில் கூட டிடிவி சார்னு எவ்வளோ மரியாதையாக சொல்கிறாரு. ஸோ அவருக்கும் இதில் எந்த ஃப்ளாவும் இல்லை, அவர் எந்த மூவும் இதில் பண்ணலை. தலைமை கொடுத்ததை அவர் செய்கிறாருங்கிறத தவிர எதுவும் இல்லை. எக்ஸஸாக அந்த ரெண்டு இதையும் பேசியிருக்காண்டா. இப்போ இந்த தலைமை ஏன் இந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கணும், அல்லது ஏன் இந்த முடிவு எடுக்கணும்? ஏன்னா தர்மயுத்தம் நடத்துனது அப்படின்றதே பாஜக சொல்லி தான் நடத்தணும் அப்படின்றது ஓபிஎஸோட நிலைப்பாடாக இருக்கிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லும் பொழுதும் சொன்னார் சசிகலாவெல்லாம் ஒருங்கிணைத்த ஒரு அணி. யாருக்கு எதிரா? சசிகலா ரிசைன் பண்ண சொன்ன பிறகு அவர் தர்மயுத்தம் நடத்தினதுனால இரட்டை தலைமையில் ஒருத்தராட்டும் துணை முதல்வராட்டு 4.5 வருஷமா அவர் இருந்தார். அதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். சசிகலாவுக்கு எதிராக எல்லா ஆயுதங்களையும் சிம்பிள் ஃப்ரீஸ் பண்ணல இருந்து கவர்னர் வராத இருந்து நான் சொன்னேன், கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னேன். எத்தனை பெரிய பெரிய பிரமுகங்கள்லாம் சசிகலா அம்மையாருக்கு பூச்செண்டு கொடுக்கும்போது மோடிக்கு எண்ணெய் ஓட்டம் எனக்கு தெரியும், எண்ணெய் ஓட்டமும் ஏன் எண்ணெய் ஓட்டமும் ஒரே நீர்கோட்டில் போனனால தெளிவாக சொன்னேன். ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்னு சொன்னேன், சுப்பிரமணிய சாமி விடுதலைன்னு சொன்னார். மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா அம்மையார் வர முடியாதுங்கிறது ஆடிட்டர் குருமூர்த்தியையும் மீறி நான் சொல்லி என் கருத்து ஜெயித்த இடம். இன்னும் அந்த தீ அங்கே இருக்கிறதுனால தான் சசிகலா மேலே எஃப்ஐஆர் வருது. அதோட தொடர்புடையதான் இதானே தவிர நயனார் நாயந்திரன் மேலே பழி சொல்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. சசிகலாவுக்காகத்தான் வேண்டான்ற நிலைப்பாட்டு எடுக்கிறாங்களா? கண்டிப்பா. அது 2021 சொன்னது இன்னைக்கும் அப்படி இருக்குது. அது சல்ஃபர் கோடவுன்ல ஃபயர் மாதிரி இருக்குது. எப்படி அதை அணைக்கிறதுக்கு குருமூர்த்தியாலையும் அணைக்க முடியாது, யாராலையும் அணைக்க முடியாது. இட் இஸ் ஃபயர் இன் சல்ஃபர் கோடவுன் மாதிரி அதை எரிய வச்சவங்களால அணைக்க முடியாது. இது ஹிட்டன் பொலிட்டிக்ஸ். நான் வெளிப்படையாக உடைச்சு சொல்றேன், தரவுகளோட தான் இதை சொல்றேன். பேசுறேன்.